ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் 6th யூனிட் சாலிட் ஸ்டேட் யூனிட்டில் இருக்கக்கூடிய பேக்கிங் எஃபிசியன்சி இன் எஃப்சிசி யூனிட் செல். ஸோ இந்த கொஸ்டின் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழில் வந்து முகப்பு மைய கனசதுரத்தின் பொதிவுத்திறன். ஓகேவா? ஓகே, எஃப்சிசி அப்படின்னா வந்து என்னென்னா ஃபேஸ் சென்டர்டு கியூபிக். இப்போது இந்த கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூனிட் செல் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த டயக்ராமை பாருங்கள். நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய சாலிட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு சாக்பீஸ், வுட்டு, கோல்டு, அயன், சில்வர், இந்த மாதிரி சாலிட்ஸ்லாம். இந்த மாதிரி சாலிட்ஸ்லலாம் ஆட்டம்ஸ் இந்த டயக்ராமில் உள்ள மாதிரி நெருக்கமாக இருக்கும். ஓகேவா? எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஒவ்வொரு ஆட்டமும் நெருக்கமாக இருக்கும். ஒரு சாலிட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கும். அதை எல்லாம் பற்றி ஸ்டடி பண்ணி அந்த சாலிடோட பண்புகளை தெரிஞ்சிக்க கஷ்டம். அதனால் அந்த சாலிடில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை பற்றி மட்டும் ஸ்டடி பண்ணி அந்த சாலிடோட பண்புகளை கண்டுபிடிக்கிறது ஈஸி. அந்த குறிப்பிட்ட பகுதி தான் யூனிட் செல். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, வீட்டில் சாப்பாட்டுக்கு சாதம் வைப்பாங்கல்ல, அது கொதிச்சிட்டு இருக்கும்போது சாதம் வெந்துட்டா இல்லையான்னு பார்க்க எல்லா ரைஸையும் எடுத்து செக் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு ரைஸை மட்டும் எடுத்து செக் பண்ணுவாங்க. ஏன்? ஒரு ரைஸ் குக் ஆனாலே எல்லா ரைஸும் குக் ஆகிருக்கும். அதனால் அதே போல் ஒரு சாலிடில் ஒரு யூனிட் செல்லோட பண்புகளை ஸ்டடி பண்ணாலே மொத்த சாலிடை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு அது சமம். ஓகேவா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா யூனிட் செல். ஓகேவா? அலுமினியம், காப்பர், அயன், கோல்டு. ஓகேவா? இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் சென்டர்டு கியூபிக்கோட அந்த அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு கியூப் மாதிரி இங்கே போட்டிருக்கோம் இல்லையா? இதுதான் வந்து என்னது அப்படின்னா யூனிட் செல். இப்போ இந்த யூனிட் செல் நல்லா கவனிங்க. இந்த யூனிட் செல்லை மட்டும் மொத்தமாக குரூப் ஆஃப் ஆட்டமில் இந்த மாதிரி நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும் ஒரு சாலிட்னா. அதில் இந்த யூனிட் செல்லை பற்றி மட்டும் நம்ம தனியாக ஸ்டடி பண்ண போகிறோம். அப்போ இதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்தால் எப்படி இருக்கும்? அப்படி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த டயக்ராம். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஒரு ஹாஃப் ஸ்பியர் இருக்குது. ஓகேவா? ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஆட்டமில் இங்கே ஆட்டம்ஸ் வெளியே வந்திருக்கும், பாதி வெளியே இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பாதியை மட்டும் அப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே ஒரு ஹாஃப் ஸ்பியர் இருக்குது, இங்கே ஒரு ஹாஃப் ஸ்பியர் இருக்குது, எல்லா பக்கத்துலையும் 6 ஃபேஸஸ்லையும். ஏன்னா ஒரு கியூப் அப்படின்னாலே 6 ஃபேஸஸ் இருக்கும் இல்லையா? 6 ஃபேஸஸ்லையும் நமக்கு ஒரு ஹாஃப் ஸ்பியர் இருக்குது. அது போக ஒவ்வொரு எட்ஜஸ் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு முனையிலையும் அந்த கியூபோட ஒவ்வொரு முனையிலையும் நமக்கு ஒவ்வொரு ஆட்டம்ஸுடைய ஒரு சிறிய பங்கு இருக்குது. இது ஏன் எஃப்சிசின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஒவ்வொரு ஆட்டத்தோட ஹாஃப் ஸ்பியர் இருக்கிறதுனால, ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த யூனிட் செல்லில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ட்ரையாங்கிளை நான் வந்து லைன் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பித்தாகரஸ் தியரமை அப்ளை பண்ண போகிறோம். ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா பி. ஸோ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ அப்போ நம்ம பித்தாகரஸ் தியரமை இந்த ட்ரையாங்கிளுக்கு அப்ளை பண்ணி இப்படி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதுலேருந்து ஏசியோட வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா என்ன ஆகும்? இந்த ஸ்கொயர் வந்து ஈக்குவல் அந்த சைடு போகும்போது ரூட் ஆஃப்னு போயிடும். ஸோ ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஏபியோட வேல்யூ வந்து என்னது? ஏ. ஓகேவா? ஏன்னு போட்டிருக்கோம். ஏபி ஸ்கொயர் தானே, பித்தாகரஸ் தியரம் படி ஏபி ஸ்கொயர் தானே, அதனால் ஏ ஸ்கொயர்னு போட்டாச்சு. அது மாதிரி பிசி ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னது அப்படின்னா பிசியோட வேல்யூ வந்து ஏ. ஸோ ஃபார்முலா ஸ்கொயர் இருக்குது, அதனால் ஸ்கொயர் போட்டாச்சு. ஈக்குவல் டு இப்போ என்ன ஆயிரும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னா 2a ஸ்கொயர்னு ஆயிரும். இப்போ நம்ம இந்த 2a ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இதுக்கு நம்ம ரூட் பார்த்தோன்னா என்ன ஆகும்? ரூட் 2 ஏ ஸ்கொயருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிருமா? அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஏன்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கான ஃபார்முலா நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு லோயர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்பீங்க. வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கான ஃபார்முலா வந்து என்னது? 4/3 πr கியூப். ஓகேவா? 4/3 πr கியூப். ஓகேவா? இதில் இந்த ஆர் கியூப் இருக்கு இல்லையா? இதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த ஆர் அப்படின்றது ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆர் எப்படி வந்துச்சு அப்படின்னா நல்லா கவனிங்க. 4r இஸ் ஈக்குவல் டு இங்கே ஏசி இஸ் ஈக்குவல் டு 4rன்னு போட்டிருக்காங்க இல்லையா? இந்த ஏசி இஸ் ஈக்குவல் டு 4r. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா ஏசி அதில் எத்தனை ஆர் கவர் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே ஒரு பாதி ஆட்டமோட ரேடியஸ் இருக்குது, இங்கே ஒரு 2r இருக்குது. நான் கவர் பண்ணுற ஏரியா நல்லா பாருங்கள். இங்கே ஒரு 2r இருக்குது. ஏன்னா டயாமீட்டர் தானே, இந்த டோட்டல் ஆட்டமும் அப்படியே உள்ளே இருக்குது. அப்படிங்கும்போது
டயாமீட்டராக தான் அதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்போ டயாமீட்டர் அப்படின்னாலே வந்து என்னது 2 ரேடியஸ் சேர்ந்தது தான் டயாமீட்டர். அப்போ R+R. அப்போ இங்கே என்ன இருக்குது 2R. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஹாஃப் ஆட்டம் இங்கே இருக்குது. அப்போ அதோட ஒரு ரேடியஸ் மட்டும் இருக்குது. ஓகேவா? பாதி ஆட்டம் இப்படி வெளியே போயிருக்கும். அதெல்லாம் நம்ம அஸ்யூம் பண்ணல. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே போல் இங்கே நம்ம என்ன இருக்குது, ஒரு பாதி ஆட்டமோட ரேடியஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா R + 2R + R அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், டோட்டலாக 4R. ஓகேவா? அதை தான் இங்கே இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ ஏசி அப்படின்னா நம்ம 4R அப்படின்னு போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட்டு இந்த 4R = A√2 அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த 4R = A√2 அப்படின்றது எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இந்த இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், √2 × Aன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இதை தான் அப்படி இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா AC = 4R, இங்கே தான் AC கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நமக்கு இங்கே என்ன வரும், இந்த 4R = A√2ன்னு வந்துருமா? அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதுலேருந்து ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், A√2/4. இங்கே இருக்கக்கூடிய R வந்து இங்கே டிவிஷனில் வந்துடும், 4ன்னு ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஆரோட வேல்யூ வந்து A√2/4ன்னு ஆயிருமா? அதை நம்ம எதில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கான ஃபார்முலா 4/3πr³ இருக்கு இல்லையா, அந்த ஆருக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு நமக்கு இந்த இடத்துல A√2/4. ஓகேவா? அதை தான் இங்கே போட்டிருக்காங்க இந்த இடத்துல. அல்லது √2 × A/4ன்னு இருக்கும். மேலே கியூப் போட்டிருக்காங்க, அது சரியாக தெரியல. மேலே என்ன இருக்குது, கியூப் இருக்குது. ஏன்னா 4/3πr³ தானே வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கான ஃபார்முலா. ஸோ இங்கே கியூப் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4/3π போட்டாச்சு. இந்த √2 கியூப்னு இருக்கு இல்லையா, அப்போ நம்ம அதை எப்படி போடுவோம், √2 கியூப் அப்படின்னா √2 அப்படின்னு பிரிச்சுக்கலாமா? இப்போ இந்த √2வும் சேர்ந்து 2ன்னு எடுத்துக்கலாமா? இங்கே என்ன இருக்குது, √2 இருக்கா? ஸோ √2. ஸோ 2√2 அதை தான் இங்கே போட்டிருக்காங்க அடுத்த ஸ்டெப்பில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே A மட்டும் தான் இருக்குது. ஏக்கு கியூப் பார்த்தோம் அப்படின்னா A³ ஆயிரும். நெக்ஸ்ட்டு கீழே 4 இருக்குது. ஸோ ஹோல் கியூப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 × 4 × 4 வேல்யூ என்ன ஆயிரும், 64ன்னு ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாமா? இந்த 4க்கும் இந்த 64க்கும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், இங்கே 16 ஆயிரும். ஓகேவா? ஸோ 16 × 3 என்ன வேல்யூ இப்போ வருது, 16ஐயும் 3ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 48ன்னு ஆன்சர் வருது. ஓகேவா? அப்போ கீழே என்ன வந்துடும் அப்படின்னா, இந்த 16ஐயும் இந்த 3ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 48ன்னு கிடைக்குமா? மேலே 2 இருக்கா? ஸோ 48ஐயும் 2ஐயும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா கீழே என்ன வந்துடும், 24ன்னு வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பியர் பிலாங்ஸ் டு எ சிங்கிள் FCC யூனிட் செல் இஸ் 4. அதுக்கான மீனிங் வந்து என்ன அப்படின்னா, இந்த யூனிட் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆட்டம்ஸை வச்சு நம்ம எத்தனை ஒரு முழு ஆட்டம்ஸை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்போ இந்த யூனிட் செல்லில் 6 ஃபேஸஸ் இருக்கும் இல்லையா, இது ஃப்ரண்ட் ஃபேஸு, இதுக்கு பேக்கில் ஒரு ஃபேஸ் இருக்கும். அதில் ஒரு ஹாஃப் ஆட்டம் இருக்கும். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்தோம், இது ரெண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆட்டம் ஆயிருமா? அதே மாதிரி டாப் அண்ட் பாட்டம், இதில் ஹாஃப் ஆட்டம் இருக்குது. ஓகேவா? இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்தோம்னா ஒரு ஆட்டம் ஆயிருமா? ஸோ இப்போ டோட்டலாக 2 ஆட்டம் ஆச்சா? நெக்ஸ்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு, அதை பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு ஹாஃப் ஆட்டம் இருக்குது. இதை ரெண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணோம்னா ஒரு ஆட்டம் ஆயிருமா? அப்போ எத்தனை ஆச்சு, 3 ஆட்டம்ஸ் ஆச்சு. ஸோ மேலே உள்ளதை ஃபுல்லாக வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், எட்ஜஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை ஃபுல்லாக வச்சு, மேலே இருக்கக்கூடிய எட்ஜஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை ஃபுல்லாக வச்சு ஒரு பாதி ஆட்டமாக ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை ஃபுல்லாக நம்ம கனெக்ட் பண்ணி, அந்த கார்னர்ஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி ஒரு ஹாஃப் ஆட்டமாக ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ டோட்டலாக எத்தனை ஆட்டம் ஆச்சு, ஏற்கனவே 3, மேலேயும் கீழேயும் சேர்த்து ஒரு ஹெமிஸ்பியர் அது டோட்டலாக சேர்த்தா எத்தனை ஆயிடுச்சு அப்படின்னா 4 ஆட்டம்ஸ்னு ஆயிடுச்சு. ஓகேவா? அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. The total number of sphere belongs to a single FCC unit cell is 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, √2πa³/24 இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவை 4ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஏன்னா ஒரு யூனிட் செல்லுக்குள்ளே 4 ஆட்டம் நம்ம ஃபார்ம் பண்ண முடியுமா, அதனால் 4ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ரிமைனிங் டேம் என்ன கிடைக்கும் நமக்கு, இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 6ன்னு ஆயிருமா? ஸோ √2πa³/6ன்னு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேக்கிங் எஃபிசியன்சிக்கான ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பேக்கிங் எஃபிசியன்சிக்கான ஃபார்முலா. டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு பை ஸ்பியர் இன் ஏ யூனிட் செல் பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் இன்டூ 100. ஸோ அதை இப்போ நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பேக்கிங் எஃபிசியன்சி ஆர் ஃப்ராக்ஷன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் மேலே நியூமரேட்டரில் ஒன்று இருந்தது இல்லையா, இந்த டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு பை இந்த நியூமரேட்டரில் உள்ளது தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது. ஓகேவா? இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதுதான் அங்கே நியூமரேட்டரில் உள்ளது. அதனால் அதை மேலே நம்ம அப்ளை பண்ணிட்டோம். பை A³ போட்டிருக்காங்க இல்லையா, அங்கே என்ன இருக்குது பாருங்கள், வால்யூம் ஆஃப் த யூனிட் செல். யூனிட் செல் அப்படின்றது ஒரு கியூப் மாதிரி தானே இருக்குது. அப்போ நம்ம கியூபுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாமா? வால்யூம் ஆஃப் த கியூப்க்கான ஃபார்முலா வந்து என்னது, வித் இன்டூ லென்த் இன்டூ ஹைட்டு, W × L ×
இதுதான் வந்து என்னது வால்யூம் ஆஃப் த கியூபுக்கான ஃபார்முலா. அப்போ W இன்ட்டு L இன்ட்டு H அப்படின்னா என்ன ஆயிரும் A இன்ட்டு A இன்ட்டு A கியூப்னு ஆயிருமா. அதை தான் இங்கே வால்யூம் ஆஃப் த யூனிட் செல்லுக்கு இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா, A கியூப் இன்ட்டு 100. இது ஃபார்முலாவில் 100 இருக்கிறதுனால நம்ம இங்கே போட்டுக்கிட்டோம். நம்ம பெர்சன்டேஜில் பார்க்க போகிறதுனால 100 போட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இங்கே √2 பை A கியூப் இருக்கா, மேலே ஒரு A கியூப் இருக்குது, இங்கே ஒரு A கியூப் இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் டைம் வந்து √2 பை பை 6 இன்ட்டு 100ன்னு ஆயிரும். ஓகேவா. இப்போ நம்ம வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். √2 அப்படின்னா 1.414 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் 3.14 இன்ட்டு 100 போட்டாங்க 6. ஓகேவா. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு பை 6 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 74% கிடைக்கும். ஓகேவா. இதுதான் வந்து என்ன அப்படின்னா FCC யூனிட் செல்லினுடைய பேக்கிங் எஃபிசியன்சி. ஓகேவா. இப்போ இந்த 74 அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து என்ன அப்படின்னா அந்த யூனிட் செல் பார்த்தோம் இல்லையா, இதுதான் FCC யூனிட் செல். இந்த யூனிட் செல்லில் 74% மட்டும்தான் ஆட்டம் இருக்குது. மிச்சம் ஸ்பேஸ் ஃபுல்லாகவே எப்படி இருக்குது, வாய்டாக இருக்குது. வாய்டு அப்படின்னா வந்து என்னது எம்டியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ அப்போ 74 100 மைனஸ் 74 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அதுதான் வந்து என்னது எம்டி ஸ்பேசஸ். அந்த FCC யூனிட் செல்லுக்குள்ள கூடிய எம்டி ஸ்பேசஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா. இங்கே 2 கார்னர்லேயும் ஆட்டம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேப் கிடக்கா, இது அதே மாதிரி இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு கேப், இங்கே ஒரு கேப். இது எல்லாமே யார் வாய்ட்ஸ், அதாவது கேப்ஸ், எம்டியாக இருக்குது இந்த இடம் ஃபுல்லாமே. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் என்ன இருக்குது, நமக்கு ஆட்டம்ஸ்லாம் லொக்கேட் ஆகிருக்கு. அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த யூனிட் செல்லுக்குள்ளே, டோட்டல் யூனிட் செல்லுக்குள்ளே 74% மட்டும் தான் ஆட்டம் ஆக்குப்பை ஆகிருக்கு. மிச்ச ஸ்பேஸ் ஃபுல்லாமே எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா.